வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயனாரூத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவம் தான். வேற எதுவும் கிடையாது. குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு தண்ணீர் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுறதுக்கு மாட்டுக்கு ஊற்றி வைக்கிற கழனி தண்ணி மாதிரி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பிள்ளைக்கு மாற்றி ஒரு பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க மாற்றி ஒரு பிள்ளைங்க தட்டு கழுவுறது, கை கழுவுறது, வாய் கழுவுறது முதற்கொண்டு மாட்டுக்கு ஊத்துற கழனி தண்ணீர் மாதிரி தான் இருக்கு. இதுக்கான ஆதாரங்கள் எங்க இருக்குன்னா என்கிட்ட கட்டாயம் வீடியோவாகவே இருக்கு. நன்றி, வணக்கம். பாப்பா, உங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு மத்தியானம் நான் வந்துருந்தோம்ல? ஆமா. நீங்க அப்போ கை கழுவுறதுக்கு சுத்தமான தண்ணியா இருந்துச்சா இல்ல எப்படிப்பட்ட தண்ணி இருந்துச்சு? மாட்டுக்கான தண்ணியா இருந்துச்சு. கழனி தண்ணி மாதிரி இருந்துச்சா? அதுலதான் நீங்க கையை கழுவுனீங்க, அப்படித்தானே? தட்டு கழுவுனது அதுலதான். வாய் கொப்பளிச்சது கொப்பளிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அது கழனி தண்ணியோட மோசமா இருந்துச்சு. அந்த அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணியில எத்தனை பேர் தட்டு கழுவி இருப்பீங்க? 300 பேர் கழுவி இருப்பீங்க. அந்த ஒரே பானையில ஒரு சின்ன டாப்ல தண்ணி வச்சிருந்து அதை தான் கழுவிட்டு இருந்தீங்க, அப்படித்தானா? இது உங்க ஸ்கூல்ல இருந்து டெய்லி தண்ணியெல்லாம் திறந்து விட்டுறது கிடையாதா? தண்ணி வருதா வரலையா? தண்ணி வர்றதே இல்லையா? வந்து எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு. தண்ணிக்காண்டி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு போர் போட்டு சும்மா ஒரு டம்மியா வச்சிருக்காங்க. சரி, ஆயிட்டு, நீங்க போயிட்டு வரலாம். இதனால நாம ஒரு 2 நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சு எங்கெல்லாம் கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 04428278796 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தோம். அந்த நம்பருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஃபோன் ஃபுல் ரிங் அடிக்கி எடுக்கிறதுக்கு நாதி இல்லை. அதே மாதிரி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டைம் ஃபோன் அடிச்சிருக்கேன். அந்த இதுக்கு ஃபுல் ரிங் போகுமே தவிர எடுத்து பேசுறதுக்கு எந்த நாதியும் இருக்காது. இந்த திராவிட அரசு பண்ண சாதனைகள்ல எல்லா அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் அடிச்சு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க குரோம்ல போய் போட்டாலே வந்துடும். அவங்களோட நம்பர் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே வந்துடும். அந்த டீட்டெயில் நீங்க எடுத்து பார்த்துட்டு ஃபோன் ஃபுல் ரிங் அடிக்கும். கட்டாயம் எந்த ஒரு தகவலும். இதே போல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் டீயை கொட்டிட்டான்னு சொல்லி சுகாதாரத்துறை சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போய் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாம நீங்க ஐக்ரௌண்ட் கூட்டு போனாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணாம பண்ணாங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஹலோ சார், கேக்குதா? சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குது சார், சொல்லுங்க சார். அதாவது நான் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு ஸ்கூல்ல குழந்தை படிக்கி, அந்த குழந்தையோட பேரண்ட். சொல்லுங்க சார். அதாவது இப்போ கொஞ்ச நேரமா நான் வந்து ஸ்கூலுக்கு தச்சுல யதார்த்தமா போயிருந்தேன். போகும்போது தண்ணி சாப்பிட்டு தட்டு கழுவுற தண்ணியை பார்த்தீங்கன்னா கழுவுனதுலேயே கழுவி ஒரு 100 பிள்ளைகள் கழுவுன தண்ணி அப்படியே கழனி தண்ணி மாடு குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை விட கேவலமா இருக்கு. இது எப்படி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா கல்வித்துறை வந்து ஒரு சும்மா ஒரு பொய்யா வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே சார்? ஃபோன் அடிச்சா அன்பின் மொழி பொய்யா மொழி அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஒரு 10 ஃபோன் அடிச்சிருக்கேன். இன்னும் வரைக்கும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இல்லை, எப்படி சார்? எனக்கு ஒன்றும் புரியல. எடுப்பாங்க சார், உங்கள் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க சார். சார், 15 ஃபோன் வச்சு அடிச்சிருக்கேன் சார். நீங்கள் வேணா, நான் என்னோட சிம்ல இருந்து போஸ்ட் பெய்டு தான் வச்சிருக்கேன். எத்தனை கால் எத்தனை டைம் ஃபுல் ரிங் அடிச்சிருக்குங்கிற ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசுறத ரெக்கார்டு வச்சிருக்கேன். இது எப்படிதான் உங்க கல்வித்துறை வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்கு மட்டும்தான் அந்த சிஎம் வந்து முன்னாடியே சொன்னாரு ஒரு 100 நாள்ல வேலைகளுக்கான ஒரு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பொய்யான வாக்குறுதி, அப்படித்தானே சார்? உங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது மெயில் அனுப்புங்க. மெயில் சொல்லட்டுங்களா? ஏன் சார், படிக்காத நான் எப்படி சார் மெயில் அனுப்புவேன்? இல்லை, நேரில் வந்து செக்ரட்டரி வேணா பார்த்து. யார்? சிஎம் நேரில் வந்து பார்க்கவா சார்? இல்லை சார், சிஎம்லாம் பார்க்க முடியாது சார். அப்போ வந்து பாருங்க. எங்கே போய் சார் பார்க்கணும்? இங்கே சார், ஸ்கூலுக்கு நம்ம செக்ரட்டரியேட் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு பக்கம் ஐயனாரூர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் வந்து சென்னையில் இருக்குது சார், செக்ரட்டரியேட் இருக்குது. செக்ரட்டரியை பார்த்து வந்து சொல்லுங்கள். முதல்ல மனு மாதிரி எழுதி கொடுங்க. யாராவது சொல்லி கூட எழுதி கூட கொடுங்க. சரி, இப்போ சென்னைக்கு வரணும், அப்படி தானே சார்? ஆமாம் சார். சரி, அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் இந்த மணிக்கு கை கழுவுற தண்ணி சரியாக வைக்க மாட்டேங்காங்க, கழுவுனதுலேயே வைக்கிற முடிச்சு கழுவுறாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் சென்னைக்கு வந்து செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் சிஎம் டவர் கொடுத்து
இதுக்கு எனக்கு வந்து ட்ரெயின் சார்ஜ் பஸ் சார்ஜ் எதுவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா சார்? அப்படி இல்லை சார், உங்களுக்கு சார் பிடிச்சதுன்னா உங்களுக்கு மெயிலே அனுப்புங்க. யாரோ தெரிஞ்ச படிக்காத நான் எப்படி சார் மெயில் அனுப்புவேன்? கிராமத்தில் நான் படிக்காத நான் எப்படி சார்? சொல்லி அனுப்புங்க, படிச்சவங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க. இதுதான் படிச்சவங்க சொல்லி அனுப்புங்க. எப்படி சார் அனுப்பணும்? சார் என்னன்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்டு எந்த ஊர் வந்து என்ன இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான நம்பர் கொடுத்தீங்கன்னா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த நம்பர் எப்படி எடுத்தீங்க? அதே மாதிரி ஆன்லைனில் இந்த பண்ணுங்க. பள்ளி கல்வித்துறையில் மேலே அன்பின் மொழி பொய்யா மொழி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் அவர் நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே உங்கள் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பர் இருக்குது. அவருக்கு ஃபோன் அடித்து பார்த்தேன், கிட்டத்தட்ட எடுக்கவே இல்லைன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் எடுத்துட்டீங்க. இதே மாதிரி ஒரு நாள் ஒரு பையனுக்கு வெந்நி காப்பி கொட்டிருச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் இந்த சுகாதார நிலையத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்காங்க, ஆம்புலன்ஸில் அனுப்பிவிட மாட்டேங்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் யாருக்கு? சுப்பிரமணியனுக்கு ஒரு 30 வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கேன். அவரு எடுத்து 2ஆ கிழிச்சிட்டாரு. எனக்கு வந்து தகவல் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏது ஆச்சுங்கிறத கிடையாது. இந்த நம்பர் வந்து செக் பண்ணி நான் இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள டீட்டெயில் இதை எடுத்தோம்னு வைங்க, அவருக்கு எத்தனை டைம் கூப்பிட்டுருக்கேன், அவர் எவ்வளோ நேரம் என்ன பேசியிருக்காருங்கிற டீட்டெயில் பூரா வந்துடும். ஒரு ஃபோன் எடுக்கிறது கிடையாது. நீங்கள் இந்த கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படிங்க, இந்த திராவிட அரசு என்ன பண்ணியிருக்கு, இந்த ஸ்டாலின் அரசு ஒரு நம்பரை வரிசைக்காக கொடுத்து ஆன்லைனில் அந்த நம்பருக்கு எவனுமே எடுக்காத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாதி நம்பருக்கு ஃபோனே போகாது. ஃபோன் போனால் எடுக்கிறதுக்கு நாதியே இருக்காது. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நீங்கள் அந்த டைரக்டர் ஆஃபீஸ் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்கள் சார். பண்ணிக்கங்க. 2827 புரியல. 2827 2827 8796 8796 முன்னாடி 044 போட்டுக்கிடவா? போட்டுங்க. இவ்வளோ தானே சார் நம்பரு? ஆமாம் சார், இது டைரக்டர் ஆஃபீஸ் நம்பர், நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃபீஸ் நம்பர். அந்த நம்பர் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சார். ஒரு நிமிஷம் சார். 2827 8796 சார். 8796. ஓகே சார். நான் அவங்ககிட்ட கூப்பிட்டு